சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான மசாலாஸ் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சாம்பார் பவுடர் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவை. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே மூடி வச்சு அப்பப்போ வதக்கி விடுங்க, ஏன்னா மஷ்ரூமில் இருந்தும் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணியிருக்கேன், அதனால் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டுட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. எனக்கு தெரிஞ்ச ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட போடலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். கிரேவி திக்னஸாக நல்லாவே இருக்கும். கட் பண்ணி போடுறத விட மிக்சியில் அரைச்சி போடலாம். வெங்காயம் அண்ட் டொமேட்டோ சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, ரசம் சாதத்துக்கு